கடந்த கால யுத்தத்தின் போது பெருமளவிலான மக்கள் குறிப்பாக வன்னி பிராந்தியத்திலே கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய பகுதிகளிலே இடம்பெயர்ந்து சென்றனர். அவர்கள் தங்களுடைய அரசாங்கத்தினுடைய அமைக்கப்பட்டிருந்த அகதி முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டு 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மீள்குடியேற்றத்துக்காக அவரவர்களுடைய இடங்களுக்கு கொண்டு சென்றனர். அவ்வாறு சென்ற பொழுது அவர்களுடைய சொத்துக்கள் முழுமையாகவே பாதிக்கப்பட்டிருந்தன. அவர்கள் மீளப் பெற முடியாத அளவுக்கு அவருடைய சொத்துக்கள் பாதிக்கப்பட்டிருந்தன. அத்தோடு அந்த யுத்தத்திலே பலர் காயமடைந்திருந்தனர், மரணமடைந்திருந்தனர். இதன் விளைவாக அமைச்சரவை இந்த மக்களுக்கு ஏதாவது இழப்பீடு வழங்க வேண்டும் என்றதுக்காக இழப்பீட்டு அலுவலகம் ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக இந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுதியுடையவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் இழப்பீட்டு அலுவலகம் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து விண்ணப்பங்களை கோரி அவற்றை பரிசீலனை செய்து அவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவதற்கு ஆரம்பித்தன. எனினும் அதில் ஒரு பகுதியினர் மட்டுமே அதற்காக விண்ணப்பித்திருந்தனர். அங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. விண்ணப்பங்கள் கிடைக்கவில்லை, மக்களுக்கு தெளிவில்லை. இந்த இது தொடர்பாக நட்டையீடு தொடர்பாக அவர்களுக்கு தெளிவில்லை. இதன் காரணங்களால் சரியான முறையில் அவர்கள் விண்ணப்பிக்கவில்லை. இதில் ஒரு பகுதியினர் மட்டுமே விண்ணப்பித்து நிவாரணங்களை பெற்றுள்ளார்கள். ஆகவே இது விடயமாக நான் பல இடங்களுக்கும், அதாவது செயலாளர், மாவட்ட செயலாளர், ஆளுநர் போன்ற பல அதிகாரிகளுக்கும், இழப்பீட்டு அலுவலக அதிகாரிகளுக்கும் இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு வந்த பொழுதும் அதற்கு தீர்வு எட்டவில்லை. இதன் பயனாக நான் இவற்றை கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றிலே வழக்கொன்றை தாக்கல் செய்து இழப்பீட்டு அலுவலகத்து அதிகாரிகளுக்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் இதனை வழங்க கோரி உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு நான் கௌரவ மன்றை கேட்டிருந்தேன். அந்த விண்ணப்பத்திற்கு அமைய 4 அமர்வுகள் அங்கே கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே இடம்பெற்றது. அதில் இறுதியாக கடந்த 15ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அமர்வில் சட்டமா அதிபர் அவர்கள் எங்களுடைய விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருந்த விடயங்களை ஏற்று சில நிபந்தனைகளுடன் அதனை நாங்கள் தொடர்ந்து ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்த இந்த நட்டையிட்டு கொடுப்பனவை தொடர்ந்து வழங்குவதாக மனுவின் மூலம் நீதிமன்றத்திலே கௌரவ மன்றிலே அவர் சமர்ப்பித்திருந்தார். இதனை அந்த மன்றிலே அவர் குறிப்பிட்டிருந்த நிபந்தனைகள், சட்டங்கள் ஆகியவற்றுக்கு அமைவாக நானும் அதனை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த மக்களுக்கு வழங்குவதற்காக அங்கே நீதிமன்றத்தில் இருந்து என்னுடைய விண்ணப்பத்தை மீள பெற்றுக்கொண்டேன். அவர்கள் கூறியிருந்தார்கள், இந்த சட்டம், அதாவது 2018ஆம் ஆண்டு 34ஆம் இலக்க இழப்பீட்டு சட்டம் மற்றும் அரசாங்க கொள்கை மற்றும் வழிகாட்டல் 2021ஆம் ஆண்டிற்கு அமைவாக தாங்கள் இந்த நிவாரணத்தை வழங்குவதாக அந்த மனுவிலே குறிப்பிட்டுள்ளார்கள். அதன் பிரகாரம் அவர்கள் 3 வகையான கேட்டகரிஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஒன்று, அவர்கள் பிரதேச செயலாளரினால் விண்ணப்பங்களை பொறுப்பேற்று முடிவு திகதிக்கு பின்னர் இழப்பீட்டு அலுவலகத்துக்கு வழங்கப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலிப்பது. இரண்டாவதாக, பிரதேச செயலாளரிடம் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு முடிவு தேதிக்கு முன்பதாக இழப்பீட்டு அலுவலகத்துக்கு அனுப்பப்படாமல் வைக்கப்பட்டிருக்கின்ற விண்ணப்பங்கள். அடுத்ததாக, இதுவரை, அதாவது முடிவு தேதிக்கு முன்பதாக எந்த ஒரு அதிகாரிக்கும் விண்ணப்பிக்காத விண்ணப்பதாரிகள் இந்த விண்ணப்பங்களை அனுப்பலாம். அவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த 3 வகையான விண்ணப்பங்களையும் ஏற்று பரிசீலனை செய்து தொடர்ந்து நிவாரணம் வழங்குவதற்கு சட்டமா அதிபர் அவர்கள் உறுதியளித்து அந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இதன் பிரகாரம் பொதுவாக ஏற்கனவே விண்ணப்பங்களை சமர்ப்பித்துவிட்டு மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம் என்று அலைந்து திரிந்த மக்கள் விரைவாக இதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அத்தோடு இதுவரை விண்ணப்பிக்காதவர்களும் இந்த விண்ணப்பங்களை, அதாவது சொத்தழிவு மட்டுமல்ல, சொத்தழிவு, காயப்பட்டமை, மரண கொடுப்பனவு போன்ற பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளானவர்களும் இதனை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதற்றை மக்கள் கருத்தில் கொண்டு
நாங்கள் பின்னர் இது விடயமாக பின்னர் நாங்கள் தெளிவாக உங்களுக்கு இந்த சட்டத்திட்டங்களிலே உள்ள குறைபாடுகளை இருக்கின்றவற்றை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். அதாவது எங்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்று எமது சட்டத்தரணிகளான மிஸ் நிகேசலா கழுத்தாந்திரி, திரு ருவேந்திர வீரசிங்க அவருடைய ஜூனியர்கள் ஆகியோர்கள் ஒத்துழைப்பு வழங்கி இந்த வழக்கை நடாத்துவதற்கு உதவினர். இவர்கள் சார்பிலே இப்பொழுது நாங்கள் அந்த தீர்வை பெற்றிருக்கின்றோம். அது ஒரு வெற்றிகரமான தீர்வு. நாங்கள் அதனை சரிவர நடைமுறைப்படுத்துவதற்கு பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், கிராம அலுவலர்கள் தங்கள் கடமைகளை சரிவர செய்து மக்களுக்கு இதை தெளிவுபடுத்தி இந்த நிவாரணங்களுடைய தன்மைகளையும் அதை எவ்வாறு அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற முறைகளையும் மக்களுக்கு வெளிப்படுத்தி இனியும் காலம் தாழ்த்தாமல் அந்த நிவாரணங்களை விரைவாக அவர்கள் பெறுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று நான் இந்த ஊடகங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.